பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாறுவது எப்படி என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தார். சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான். பணக்காரன் செல்வந்தன் என்ற பொருளை நாம் இஸ்லாத்தில் பார்க்கும் பொழுது, யாரிடத்தில் அதிகமாக பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு பணக்காரனோ செல்வந்தன் என்பதாக சொல்லப்படாது. மாறாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, பணக்காரன் என்று சொன்னால், செல்வந்தன் என்று சொன்னால் யாரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறதோ, யாரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து சந்தோஷப்படக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதோ, யாரிடத்தில் மன நிம்மதி இருக்கிறதோ, இவர்களுக்கு தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்பதாக சொல்லப்படுவார்கள். எனவே இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு செல்வந்தராக மாறுவதற்கு வழி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். இந்த 6 பாயிண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் உங்களை சந்தோஷமாக வைப்பான். அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய வியாபாரத்தை நஷ்டமாவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பான். எனவே இந்த 6 விஷயங்களை நாம் தினந்தோறும் நம்ம செஞ்சிட்டோம் என்பதாக சொன்னா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாக வைப்பான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். முதலாவது, ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்பதாக சொன்னா, மன நிம்மதியாக வாழணும் என்பதாக சொன்னா, ஃபஜ்ருடைய தொழுகை நாம் தொழுக வேண்டும், கட்டாயமாக தொழணும். ஃபஜ்ருடைய தொழுகை நாம் கட்டாயமாக தொழுக வேண்டும். ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹுடைய தொழுகை தொழுது விடுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நம்ம வந்துட்டோம் என்பதாக சொன்னா அதுக்கப்புறம் நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டமாகுமா? யாராவது நம்மளை கஷ்டப்படுத்த முடியுமா? ஏதாவது ஒரு தீங்கு நம்ம தீண்ட முடியுமா? நிச்சயமாக எல்லா விதமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அன்றைய நாளில் நாம் மன நிம்மதியோடு வாழ முடியும். எப்ப? ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதிருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இது முதலாவது. இரண்டாவதாக, நம்முடைய ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய, நம்முடைய ஆசைகள், பல ஆசைகள் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, பலருக்கும் பல ஆசைகள் அதிகமாக தேவைகளை நம்ம மறந்துடுறோம். ஆசைகள் அதிகமாக என்ன செய்யணும் என்பதாக சொன்னா, நம்ம கடன் போய் வாங்கிடுறோம், பல முசீபத்தில் போய் சிக்கிறோம், அங்கிட்டு போயிடுறது, இங்கிருந்து போறது, ஏதாவது தவறான விஷயங்கள் செய்வது, இது போன்ற விஷயங்களில் நாம் எப்ப ஈடுபடுறோம் என்பதாக சொன்னா நம்முடைய ஆசைகள் அதிகரித்து விட்டால் அப்போதான் நம்ம இந்த மோசமான விஷயங்கள்லாம் இறங்கணும். குறிப்பாக இன்னைக்கு பலரும் கடன் வாங்குவதற்கு, கடன்ல மாட்டிக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு மோசமான காரணம் என்ன என்பதாக சொன்னா ஆசைகள் அதிகமாயிடுச்சு. அவர் கார் வச்சுக்கிறாரு, நானும் காரை வாங்கிக்கணும், அவர் வீடு கட்டிட்டாரு, நானும் வீடு கட்டிட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லி லோன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கட்டி என்னுடைய வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்பதாக சொன்னா, ஆரோக்கியம் வேண்டும் என்பதாக சொன்னா நாம் நம்முடைய ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது இரண்டாவது. மூன்றாவதாக, நம்முடைய உழைப்போடு ஹலாலான வருமானத்தை நாம் தேட வேண்டும். நம்முடைய உழைப்பு போடணும். தூங்கிட்டே அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வே நீங்க உழைச்சு சாப்பிடுங்க என்பதாக தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே நீ நிச்சயமாக உழைப்போடு ஹலாலான வருமானத்தை, ஹலாலான தொழிலை நாம் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல போய் நம்ம தொழில் செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஹலாலாக இருக்க வேண்டும். நம்ம ஹராம நம்முடைய வருமானத்தில் கொண்டு வந்துடவே கூடாது. ஹராம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு என்பதாக சொன்னோம். உதாரணமாக வட்டி இந்த பணம் பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும். வட்டி ஒரு இடத்துல நம்ம கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கும் பொழுது பெருசாக தெரியும். ஆனா அல்லாஹ் அதை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான். பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும், ஆனா ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் அழிச்சிருவான். வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் சதகாக்களை பாதுகாத்துக் கொள்கிறான், அல்லாஹ் சதகாக்களை வளர்க்கிறான் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு, அதே சமயத்துல ஹலாலான தொழிலாக இருக்க வேண்டும், ஹலாலான வேலையாக இருக்க வேண்டும். நாம் எல்லா விதமான ஹராமான தொழில்களை விட்டும், ஹராமான வருமானத்தை விட்டும் நாம் தூரமாகி விட வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில சதகாக்கள் செய்ய வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, தொழுகை சரியாக தொழுக வேண்டும். முன்னால ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம ஃபஜ்ருடைய தொழுகை என்பதாக சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப 4வது பாயிண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 5 நேர தொழுகைகளை நாம் சரியாக தொழுக வேண்டும். தொழுகையில் தான் பரக்கத் இருக்கிறது. தொழுகையில் தான் அல்லாஹ் இம்மையினுடைய மறுமையினுடைய வெற்றியை வைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை விடாம தொழுகணும். தொழுகையில இம்மையிலும் வெற்றி தரும், மறுமையிலும் வெற்றி தரும். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலாஹ். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலும் இந்த வெற்றி இந்த தொழுகை தான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது 4வது.
ஐந்தாவது, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்தும் கமா யர்ஸுகுத் தைர் லரஸக்தும் கமா யர்ஸுகுத் தைர். ஹதீஸ்ல பதிவா இருக்கிறது, யார் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி சரியான முறையில் அல்லாஹ்வை நம்புவார்களோ லரஸக்தும் கமா யர்ஸுகுத் தைர், அல்லாஹ் பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுப்பதை போன்று அந்த மனிதர்களுக்கும் ரிஸ்க் கொடுப்பான். ஒரு பறவையை பாருங்க, பறவை காலை நேரத்தில் கூடிலிருந்து வெளியே போகும் பொழுது அங்க போய் வேலை செய்யணும், இங்க போய் வேலை செய்யணும் தான் போகுதா? இல்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பறவை வெளியே போகிறது. போய் நல்ல முறையில் சாப்பிட்டு விட்டு இரவு நேரத்தில் திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப தன்னுடைய கூட்டிற்கு திரும்புகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை, அப்படிப்பட்ட ஒரு வர்க்கத்தை அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான் என்பதாக சொன்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நம்ம அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் அழிச்சிருவான் என்பதாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நிச்சயமாக தருவான். எல்லா நபிமார்களுக்கும் வெற்றி கொடுத்தான், எல்லா சஹாபாக்களுக்கும் வெற்றி கொடுத்தான், எல்லா விதமான சுஹதாக்களுக்கும் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். எனவே நம்முடைய வாழ்க்கை எனக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் எனக்கும் நிம்மதி கொடுப்பான், அல்லாஹ் எனக்கும் ஆரோக்கியம் தருவான் என்ற அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது ஐந்தாவது. ஆறாவதாக, துஆ அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். ஆறாவது என்னங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். துஆவை பற்றி ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, அல்லாஹ் நம்முடைய தக்தீரை இந்த துஆவை கொண்டு மாற்றுவான். விதி என்பது அது மாறவே செய்யாது. விதின்றது அல்லாஹ் எழுதி வச்சதுதான், விதி மாறாது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு விதியையும் ஒரு விஷயத்தில் மாற்றி விடுகிறான். அது என்ன என்பதாக சொன்ன துஆ. உதாரணமாக, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விதியில் எழுதியிருக்கிறான். ஆனா நான் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இன்னைக்கு எப்படியாவது ரிஸ்க் கொடுத்தே ஆகணும், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறது, யா அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பாயாக, பரக்கத் கொடுப்பாயாக என்பதாக துஆ செஞ்சுட்டு நம்ம கிளம்பணும்னு சொன்னா நிச்சயமாக அந்த விதி மாற்றப்படும், நிச்சயமாக அந்த ரிஸ்க் நமக்கு கிடைக்கும் என்பதாக இந்த ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த 6 விஷயங்களும் நாம் சரியாக புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்தோம் என்பதாக சொன்னால் நாமும் செல்வந்தராக மாறலாம், நாமும் பணக்காரர்களாக மாறலாம், நாமும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தரமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.